அழகப்பா பல்கலைக்கழகத்திலே திரைப்படம் என்ற அரங்கம் என்ற ஒரு துறையை நடிப்பு பயிற்சி கொடுப்பதற்காக உருவாக்கி அவர்கள் தமிழ் துறைக்கு பேராசிரியராக இருந்தாலும் தமிழ் துறையினுடைய தலைவராக இருந்தாலும் கூட இந்த திரைப்பட படிப்புகள் துறைக்கும் கூடுதல் பொறுப்பளித்து அவர்களை அந்த துறையை கவனிக்க வைத்த நாள் முதல் தமிழ்நாடு அரசு இயலிசை நாடக மன்றத்தோடு இணைந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடப்பதற்கு காரணகர்த்தாவாக இருக்கின்ற என் பெருமைக்குரிய பேராசிரியர் டாக்டர் சுதா அவர்களே, அதே போல காரைக்குடியை சேர்ந்த அன்பு சகோதரி ஸ்டெல்லா மேரி அவர்களே, காரைக்குடி இசை நாடக சங்கத்தின் செயலாளர் சுகுமாரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே புதுக்கோட்டையிலிருந்து வந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய அண்மையிலே சங்கரதாசாமி விழாவை சென்னையிலே முதலாக தொடங்கப்பட்ட பொழுது மாண்புமிகு அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தலைமையிலே அருமை அண்ணன் இயலிசை நாடக மன்றத்தினுடைய தலைவர் வாகை சந்திரசேகர் அவர்களும் செயலாளர் உறுப்பினர் செயலாளர் விஜயா தாயன்பன் அவர்களாலும் அழைக்கப்பட்டு சிறந்ததொரு தொடக்க நாடகமாக நடத்தி அந்த நாடகத்தை சிறப்பாக நடத்தி அரசுனுடைய மிகப்பெரிய சான்றுகளை பெற்று அமர்ந்திருக்கின்ற என் அருமை சகோதரர்கள் புதுக்கோட்டையை சேர்ந்த ராஜ நடிகர் KPA காளிமுத்து அவர்களே, அதே போல ஹார்மோனிய கலையரசு அன்பு சகோதரர் காரைக்குடி MK ரத்தனப்பா அவர்களே, காரைக்குடி துணை செயலாளர் சண்முகம் அவர்களே, பிரபு அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய சான்றோர்களே, அதே போல இந்த நிகழ்ச்சியிலே தொடர்ந்து காரைக்குடியிலே பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தினாலும் பல்வேறு குழுவினருக்கு நம் நாடகத்தை வழங்கி கொண்டிருந்தாலும் கூட இந்த முறை இந்த நாடக நிகழ்ச்சியை எனக்கு இந்த நாடகம் தொடங்குவதற்கு முன்பாக இங்கே ஹார்மோனியம் வாசித்து கொண்டிருந்த அருமை தம்பி சிறந்த ஹார்மோனிய கலைஞர் MG ராஜசேகர் அவர்களும் அதே போல சிறந்த நகைச்சுவை நடிகராக இருக்கிற தன்ராஜ் அவர்களும் இணைந்து இந்த நாடகத்தில் நடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கிணங்க அந்த சிறப்புமிக்க 2 குழுவினராலும் இங்கே நடத்தப்பட்டிருக்கிற இந்த நாடகத்திற்குரிய நடிகர் பெருமக்களே, புதுக்கோட்டையிலிருந்து வந்திருக்கின்ற வெங்கடேசன் அவர்களே, வள்ளியாக நடிக்கவிருக்கின்ற அதேபோல ராஜ நடிகராக இருக்கின்ற ஆட்டூர் ஆறுமுகம் லட்சுமி உள்பட்ட சிறந்த நடிகர் பெருமக்களே, உங்கள் அனைவரையும் நம்முடைய தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றத்தின் சார்பிலே முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நடைபெறுகின்ற இந்த விழாவானது தமிழ் நாடகத்தந்தை தவத்திரு சங்கரதா சுவாமிகளுடைய நினைவு போற்றும் விழா. அவர்கள் 103 ஆண்டுகளுக்கு முன்பாக அங்கே தூத்துக்குடியிலிருந்து பிறந்து வளர்ந்து மதுரையில் இருந்து அவர்கள் திரும்ப பாண்டிச்சேரிக்கு சென்று அங்கு அமரராகிவிட்டாலும் கூட அவர்கள் நினைவு போற்றுகின்ற இந்த 103வது விழாவை தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு முழுவதும் நடத்தி கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே குன்றக்குடியில் நடைபெறுகின்ற இந்த விழாவானது தமிழ்நாடு தந்தை சங்கரதா சுவாமிகள் என்றால் யார், அவர்களுக்கு ஏன் அரசு விழா எடுக்க வேண்டும் என்று சொன்னால், ஆரம்ப காலத்தில் இன்று படித்து பட்டம் பெற்று இன்று குருமகா சன்னிதானம் அவர்கள் இருக்கையில் அமர்ந்திருக்கிற அருகாமையில் நாமெல்லாம் அமருவதற்கு காரணமாக இருந்தவர்கள் இந்த நாட்டிலே தோன்றிய தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் உள்ளிட்ட தலைவர்கள் எல்லாம் இருந்ததால் தான் இன்று எல்லோரும் பட்டம் பெற்று இன்று சுதா அம்மா அவர்கள் இன்றைய தினம் முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறார்கள். ஸ்டெல்லா மேரி அம்மையார் அவர்கள் இன்றைய தினம் முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறார்கள். இங்கே உட்கார்ந்திருக்கின்ற பல்வேறு மனிதர்கள், இங்கே பல்வேறு வந்திருக்கக்கூடிய பார்வையாளர்கள் MA பட்டம் பெற்றிருக்கிறீர்கள், BA பட்டம் பெற்றிருக்கிறீர்கள், PhD பெற்றிருக்கிறீர்கள், டாக்டராக இருக்கிறீர்கள், வழக்கறிஞராக இருக்கிறீர்கள் சொன்னால் அது நம்ம படித்ததால் மட்டுமல்ல, நம்மளை படிக்க வைப்பதற்காக பிறந்தவர்கள் தான் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞரும். ஆனால் அவர்கள் எப்படி நம்மையெல்லாம் படிக்க வைக்க முடிந்தது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த விழிப்புணர்வை எங்கு அவர்கள் உருவாக்கி விட்டார்கள், அந்த விதையை எங்கே அவர்கள் ஊண்டினார்கள் என்று சொன்னால், தந்தை பெரியாரை தொடர்ந்து பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழ் கலைஞர் அவர்களும் அவர்களோடு இருந்த இன்னும் பல தலைவர்கள் வேகமாக பாமர மக்களை பகுத்தறிவு சிந்தனையை ஊட்டி படிக்க வைத்த பெருமை நாடகத்தையே சேரும். நாடகத்தின் மூலமாகத்தான் நாட்டை திருத்தினார்கள் தமிழ்நாட்டு தலைவர்கள். அந்த வகையிலே நம்முடைய தமிழ்நாட்டு தலைவர்கள் உருவாக்கிய அந்த நாடகம் ஆரம்ப காலங்களில் நடிப்பின் மூலமாக நம்மையும் மாற்றி நம்மையும் படிக்க வைத்து நாட்டையும் உயர்த்தி
இந்த நாட்டையும் ஆளுகின்ற அளவிற்கு வந்தது நாடகம். அப்படி அந்த நாடகத்தின் மூலமாக வந்தவர்தான் நடிகர் பேரறிஞர் அண்ணா. ஒரு நாடக நடிகர். அவர் சங்கரதாசாமி நாடகத்தை நடித்தவர். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஒரு நாடக நடிகர். அதே போல புரட்சி நடிகர், மக்கள் திலகம் என்று மக்களால் அன்போடு அழைக்கப்பட்ட தமிழ்நாட்டினுடைய இணையற்ற தலைவராக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவருடைய நண்பரும் பேரறிஞர் அண்ணாவினுடைய இதயக்கணி என்று சொல்லக்கூடிய எம்ஜிஆர் அவர்களும் நடித்தது நாடகம். அவர்களை தொடர்ந்து நாட்டை பிடிப்பதற்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஆகட்டும், லட்சிய நடிகர் SS ராஜேந்திரன் ஆகட்டும், நடிப்பிசை புலவர் KR ராமசாமி ஆகட்டும், எல்லோருமே பகுத்தறிவு சிந்தனையையும் இந்த நாட்டினுடைய மக்கள் வளர்ச்சிக்காக இந்த நாடகத்தின் மூலமாக வளர்ச்சி அடைந்தார்கள். அதில் தமிழ் நாடக தந்தை சங்கரதாஸ் சுவாமி அவர்கள் ஒழுக்கத்தை போதிப்பதற்கும் சத்தியத்தை போதிப்பதற்கும் பதிவிரதா சக்தியை பெண்களுக்கு புகட்டுவதற்குமாகத்தான் இந்த நாடகங்களை சங்கரதாஸ் சுவாமிகள் காலத்திற்கு ஏற்றவாறு உருவாக்கினார். வள்ளி திருமண நாடகம் என்பது இறை பக்தியை உணர்த்துவது. வள்ளியை மணப்பதற்கு அவர் எடுத்துக்கொள்ளுகின்ற முயற்சி. அக்கா அவர்கள் கூறியதை போல கோவலன் நாடகம் என்பது தன் தாரமின்றி பிறர் தாரம் இச்சித்து போவானேயானால் வாழ்க்கையில் அவன் எந்த நிலைக்கு தள்ளப்படுவான் என்பதை எடுத்துரைப்பதற்காகத்தான் கோவல நாடகத்தை சங்கரதாஸ் சுவாமிகள் எழுதினார்கள். ஹரிச்சந்திரா நாடகத்தை எழுதினார்கள். ஒரு மனிதன் சத்தியம் தவறி உண்மைக்கு புறம்பாக நடப்பானேயானால் அவனுடைய இறுதி வாழ்க்கை எப்படியெல்லாம் போகும். அதே சமயத்தில் சத்தியமாக வாழ்ந்தால் எந்த துயர் வந்தாலும் இறுதியிலே எப்பேற்பட்ட உயர்வு பெறுவான் என்பதை நிலைநாட்டுவதற்காக செய்தார்கள். சத்தியவான் சாவித்திரி நாடகத்தை சங்கரதாஸ் சுவாமிகள் எழுதினார்கள். அதன் மூலமாக ஒரு பெண் நினைத்தால் பதிவிரதா சக்தியோடு அவள் இருப்பாளேயானால் கணவனை யமனே உயிரை பிடித்து சென்றிருந்தால் கூட மீட்டு வரக்கூடிய மகாசக்தியை அந்த பராசக்தியின் வடிவம் கொண்ட பெண் பெறுவாள் என்பதை நிரூபிப்பதற்காக இப்படி 40க்கும் மேற்பட்ட நாடகங்களை நடத்தி தமிழ் மக்களை நல்வழிப்படுத்தியவர்தான் தமிழ் நாடக தந்தை சங்கரதாஸ் சுவாமிகள். அவர்களுடைய நினைவு போற்றுகின்ற விழாவை இந்த அரசு செம்மையாக செய்து கொண்டிருக்கிறது என்பதை நினைவு கூறுகின்ற வகையிலே இந்த மாதிரி ஒரு சிறந்த நிகழ்ச்சிக்கு சன்னிதானம் அவர்கள் வந்ததையும் இங்கே கூடியிருக்கின்ற பார்வையாளர்கள் வந்ததையும் நினைவுபடுத்தி சங்கரதாஸ் சாமி புகழ் வளர வேண்டும், அவருடைய கொள்கை வளர வேண்டும், அவர் எழுதிய நாடகங்கள் சிறப்பாக நடத்தப்பட வேண்டும், குருமகா சன்னிதானம் போன்றவர்கள் ஆசிகள் நமக்கு தொடர்ந்து கிடைக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தங்க கிரீடத்திலே வைரக்கல் பதித்தது போல சிறந்த இந்த விழாவிலே நமது கலைஞர்களுக்கு வாழ்த்துறை வழங்குவதோடு அருளாசி வழங்கி குருமகா சன்னிதானம் அவர்களுடைய அருளாசி. குருமகா சன்னிதானம் சார்பாக இங்கு MRM பாலசுப்ரமணியன் அவர்களுக்கு இங்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறார்கள். நீங்கள் கொத்தமங்கலம் பழ காந்தி அண்ணா அவர்களுக்கு குருமகா சன்னிதானத்தின் சார்பாக பொன்னாடை. இங்கு கலைமாமணி RM தமிழ்ச்செல்வி அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. கலைமாமணி கண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவிப்பார்கள். தம்பி ராஜசேகர் அவர்களை அழைக்கிறோம். காரைக்குடி இசை நாடக சங்கத்தினுடைய தலைவரும் சென்னை தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினருமாகிய கொத்தமங்கலம் பழ காந்தி அண்ணா அவர்களுக்கு இயலிசை நாடக மன்றத்தின் சார்பாக குருமகா சன்னிதானம் அவர்கள் இங்கு கேடயம் வழங்கி கௌரவிக்கிறார்கள். இங்கு தொடர்ந்து நடைபெறவிருக்கிற நாடகத்திலே அருமணியம் இசைக்கக்கூடிய அன்பு சகோதரர் திருவாளர் MG ராஜசேகர் அவர்களுக்கு
இங்கு குருமகா சன்னிதானத்தின் சார்பாக இங்கு இயலிசை நாடக மன்றத்தின் சார்பாக குருமகா சன்னிதானம் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கேடயம் வழங்கி கௌரவிக்கிறார். இந்த வர்றேனே வரட்டும் சொல். நகைச்சுவை நடிகர் அன்பு இளவல் திருவாளர் பி தன்ராஜ் அவர்களுக்கு இயலிசை நாடக மன்றத்தின் சார்பாக குருமகா சன்னிதானம் அவர்கள் இங்கு பொன்னாடை போர்த்தி கேடயம் வழங்கி கௌரவிக்கிறார்கள். மேடைக்கு நம்முடைய அழகப்பா பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் சுதா அவர்களும், அதே போல் நம்முடைய ஸ்டெல்லா மேரி அவர்களும், புதுக்கோட்டையைச் சேர்ந்த KPA காளிமுத்து ரத்னப்பா அவர்களும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கப்படுகிறார்கள். நம்முடைய முத்து டான்ஸ் அகாடமியினுடைய நிறுவனர் முத்துமாரி அவர்களும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்க. நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அன்பு மைத்துனர் பாலமேடு செல்வம் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. சுகுமாரன் இசை நாடக சங்கத்தினுடைய செயலாளர் திருவாளர் SM சுகுமாரன் அவர்களுக்கு ஐயா மீது சுவாமிக்கு ரொம்ப பிரியம். இந்த மன்றத்தினுடைய பாதுகாவலர், மன்றத்து உரிமையாளர் ரொம்ப இன்முகத்தோடு சாமி பேரை சொன்னோன்னே இதுக்கு எவ்வளவு வாடகைன்னு ஒரு வார்த்தை கேட்டான். வாடகை வாங்கவே மாட்டாரா அவர்? சாமி என்ன சொல்கிறாங்களோ வாங்கிக்கிறேன்னு சொன்னார். சுவாமி அவர்கள் ஆசிரியரை வழங்குவதற்கு முன்பாக அவருடைய அனுமதியோடு ஒரு நன்றி செய்தி. நான் அண்ணன் எம்ஆர்எம் அவர்கள் 3 பேருக்கு நமது பகுதியிலே கலைமாமணி வாங்கி கொடுத்துள்ளார் என்று சொன்னேன் நன்றி பெருக்கோடு. சமீபத்தில் நான் பத்திரிகை எல்லாரும் பார்த்துருப்பீங்க, நமது பகுதியைச் சேர்ந்த நாதஸ்வர கலைஞர் ஒருவருக்கு கலைமாமணி விருது கிடைத்தது.
நான் அவருக்கு கிடைச்சதுன்னு சந்தோஷப்பட்டேன். ஆனால் சன்னிதானம் அவர்களை தலைமைச் செயலகத்திலே சந்திக்கின்ற ஒரு அருமையான வாய்ப்பு எனக்கு கிடைத்த பொழுது சாமி சொன்னார்கள், நான் 3 பேருக்கு வாங்கி கொடுத்துருக்காரு அண்ணன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அண்ணன் சொன்னாங்க, ஒரு நாதசுர இசைக்கலைஞருக்கு நான் பரிந்துரை செய்து வாங்கி கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். அதற்காகவும் இந்த நேரத்திலே சாமிக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றம் கலைப்பண்பாட்டு இயக்கத்தின் வழியே மிகச்சிறப்பாக தவத்திரு சங்கரதாஸ் சுவாமிகளின் நினைவு நாடக விழா நடைபெற இருக்கிற நல்ல வேளையில் கலைமாமணி விருது பெற்றிருக்கிற பாராட்டுதலுக்குரிய அம்மையார் ஆர்.எம். தமிழ்ச்செல்வி அவர்களுக்கும், கலைமாமணி விருது பெற்றிருக்கிற ஏ.ஆர்.ஏ. கண்ணன் அவர்களுக்கும் பாராட்டும் நடைபெற்று அனைத்து கலைஞர்களையும் பாராட்டி ஒரு சிறந்த எழுச்சிமிக்க, உணர்ச்சிமிக்க, நெகிழ்ச்சிமிக்க, மகிழ்ச்சிமிக்க உரையை ஆற்றி நம் உள்ளத்தை கவர்ந்திருக்கிற தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றத்தின் பொதுக்குழு மற்றும் நிர்வாகக்குழு உறுப்பினர், மதுரை மண்ணின் மைந்தர், பாராட்டுதலுக்குரிய எம்.ஆர்.எம். பாலசுப்ரமணியம் அவர்களே, இன்றைக்கு இந்த விழாவில் மிக பெரும் சிறப்பு செய்து வள்ளி திருமணம் நாடகத்தை வழங்க இருக்கிற நம்முடைய மண்ணின் மைந்தர், வைகை புயல் வடிவேலோடு இணைந்து நடித்து எம்டன் மகன் மூலம் பிரபலமான நம் அன்புக்குரிய காந்தி அவர்களே, காந்தி அவர்களை இந்த மேடையில் மட்டும் இல்லை, எப்பையும் ஆதீனத்தின் எல்லா நிகழ்ச்சிகளிலும் உடல்நிலை தளர்வுற்ற போதும் அவரும் கொத்தமங்கலம் பாலு அவர்களும் ஒன்றாகவே வருவார்கள். அப்படி திருமணத்தினுடைய உறவாக விளங்குகிற காந்தி அவர்களையும் வரவேற்று பாராட்டுதலுக்குரிய எம்.ஜி. ராஜசேகர், பி. தன்ராஜ் ஆகியோர் இணைந்து நடிக்கின்ற இந்த விழாவை பாராட்டி இந்த மண்டபத்தை வழங்கியிருக்கிற நம்முடைய அன்புக்குரிய ஐயா அவர்களையும் பாராட்டி, நம்முடைய குன்றக்குடி கிராமத்தின் பெருமக்கள் நிறைந்திருக்கிற அவை இது. மகிழ்ச்சியாய் இருக்கிறது, நெகிழ்ச்சியாய் இருக்கிறது. அழகப்பா பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் சுதா அவர்கள், பேராசிரியர் ஸ்டெல்லா மேரி அவர்கள் மற்றும் அனைவரையுமே வரவேற்று ஒரு சில செய்திகளை பகிர்ந்து கொண்டு பரிமாறிக்கொண்டு மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டு விடைபெறுவதில் மகிழ்ச்சி. இயலிசை நாடக மன்றம் என்பது இப்போது அரசின் துறையாக இருக்கிறது. ஒரு காலத்தில் இயலிசை நாடகம் அனைத்துமே ஆலயங்களின் துறையாக இருந்தது, ஆன்மீகத்தின் துறையாக இருந்தது. திருக்கோவில்கள் தான் கலைகளை வளர்த்தன. இயல் இசை நாடக மன்றங்கள் திருக்கோயில் வளாகத்தில் இயங்கின. சுந்தரப்பெருமானுக்கும் இறைவனுக்கும் ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பு. எதற்காக? சுந்தரப்பெருமானின் இசைத்தமிழை கேட்டு அந்த இசைத்தமிழுக்கு மயங்கிதான் அவரை தோழமையாகவே ஏற்றுக்கொள்கிறார். அர்ச்சனை பாட்டேயாகும், அர்ச்சனை பாட்டேயாகும், ஆதலால் மண்மேல் நம்மை சொற்றமிழ் பாடுக என்று சுந்தர தமிழால் சொக்கனை இழுத்து வந்தார் சுந்தரப்பெருமான். அப்படிப்பட்ட கலையை, பண்பாட்டை வளர்க்கிற பொறுப்பை இன்றைக்கு தமிழக அரசு மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. நம்முடைய தமிழ் மொழி எழுத்துக்கும் பேச்சுக்கும் இலக்கணம் பேசுகிற மொழி அல்ல, மக்களின் வாழ்க்கைக்கு இலக்கணம் பேசிய மொழி. அதனால்தான் கலை கலைக்காகவே என்பது ஒரு பிரிவினர், கலை வாழ்க்கைக்காகவே என்பதுதான் நம்முடைய இயற்கலைஞர்கள், இசைக்கலைஞர்கள், நாடகக் கலைஞர்கள். ஒரு காலத்தில் தனக்கு ஒரு நெல்லிக்கனி கிடைச்சது அவ்வைக்கு, அதியமானுக்கு கிடைச்ச நெல்லிக்கனி. அவர் அதை சாப்பிடலை. அதியமான் என்ற அரசன்
தனக்கு கிடைத்த நெல்லிக்கனியை தான் அருந்தவில்லை, தான் உண்ணவில்லை, அவ்வைக்கு தந்தான். எதற்கு? அந்த மூதாட்டி இந்த மண்ணிலே நெடுங்காலம் வாழ வேண்டும் என்பதற்கல்ல, அருமை தமிழ்மொழி இந்த மண்ணிலே நெடுங்காலம் வாழ வேண்டும் என்பதற்கு. இங்கேதான் மன்னர்களால் வளர்க்கப்பட்ட தமிழ், அரண்மனைகளில் வளர்ந்த தமிழ். பிறகு மெல்ல மெல்ல கோவில்களை நோக்கி போகிறது, ஆலயத்தை நோக்கி போகிறது. அங்கே தான் 7ஆம் நூற்றாண்டு மதுரையில் ஐயா இருக்கிற மதுரையில் ஒரு புறத்தில் திருஞான சம்பந்தர், எதிர்முனையில் சமணர்கள். போராட்டம், அது சமய போராட்டம் அல்ல, பண்பாட்டு போராட்டம், தமிழ் பண்பாட்டை காக்க வேண்டிய போராட்டம். அந்த பொறுப்பை சுமப்பவர் ஞானசம்பந்த பெருமான் 7ஆம் நூற்றாண்டில். எதற்காக? சேக்கிழார் சொல்றாரு, செழுந்தமிழ் வழக்கு அயல் வழக்கின் துறை வெல்ல இருக்கிறது. உலகத்திலேயே ஒரு சமயத்தை காத்த பெருமை ஒரு மொழிக்கு இருக்குமேயானால் அது தன்னார் தமிழ் மொழி ஒன்றுக்குத்தான் இருக்க முடியும். அதைத்தான் இன்னைக்கு தமிழ் பட்டியல் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பட்டியல். ஞானசம்பந்த பெருமான் தன் பாடல்களில் குறிப்பிட்ட தமிழின் அடைவுகள், ஞானசம்பந்த பெருமான் சொல்லுகிற தமிழின் அடைவுகள்: அருந்தமிழ், ஆறா அருந்தமிழ், இசைமொழி தமிழ், இன்புறும் தமிழ், இன்றமிழ், உருவாகும் ஒண்டமிழ், உரையார் தமிழ், ஏறினார் தமிழ், ஒண்டமிழ், ஒளிர் பூந்தமிழ், கலைமொழி தமிழ், கலை வளர்த்தமிழ், குளமார் தமிழ், குற்றமிழ் செந்தமிழ், குன்றா தமிழ், சங்கமொழி செந்தமிழ், சொல்லார் தமிழ், ஞானமிக்க தண்டமிழ், ஞானத்தமிழ், தகைமொழி தண்டமிழ், சந்த நிறை தண்டமிழ், சந்தமார் தமிழ், சந்த மாலை தமிழ், சந்துலாம் தமிழ், சீர்மிகுந்த தமிழ், சீரின்மொழி செந்தமிழ், செறிவந்தமிழ், தவமல்கு தமிழ், தன்னார்வம் செய்தமிழ், திருநெறிய தமிழ், துளங்கில் தமிழ், தேனார் தமிழ், நல்லவாய இன்றமிழ், நலங்கொள் தமிழ், நற்றமிழ், நிகரில்லா தமிழ், படமொழி தமிழ், பண்ணிய தமிழ், பன்னாரும் தமிழ், பந்தமார் தமிழ், பரவார் தமிழ், புகழ் நின்ற தமிழ், பரவிய தமிழ், பேரியல் தமிழ், இந்தமிழ், மருவிய தமிழ், மர இளங்கு தமிழ், முடிவில் இந்தமிழ், முத்தமிழ், வளமார் தமிழ், விளையுடை அருந்தமிழ். இத்தனை பட்டியல். இவையெல்லாம் தமிழின் உயர்வுகள். ஆனால் கடைக்கோடி மனிதனின் ஊனில் கலந்து உயிரில் நிறைந்து சக மனிதனின் இன்ப துன்பங்களை அறிந்து இரத்தமும் சதையுமாய் சோகத்தை, சுகத்தை, துக்கத்தை, நன்மையை, தீமையை, மகிழ்ச்சியை அனைத்தும் மனிதன் அனுபவிக்கிற நிலையில் அவன் மனிதத்தை தட்டி எழுப்புகிறது தான் இயல் இசை நாடகத் தமிழ் என்ற முத்தமிழ். ஒரு நாடக கலைஞன் அருமையா ஐயா சொன்னாங்க, அவன் இசைத்தமிழ் கலைஞனாய் இருக்கலாம், நாதஸ்வர இசைக்கலைஞனாய் இருக்கலாம், அல்லது அவன் ஒரு நாடகக் கலைஞனாய் இருக்கலாம், அல்லது இயற்றுமிழ் கலைஞனாகவும் இருக்கலாம். ஆனால் அவன் கலைஞன் என்ற நிலையில் வந்துவிட்டால் தன் சொந்த உணர்வுகளை தூர எறிந்துவிட்டு சமூகத்திற்கும் நாட்டிற்கும் பயன்படுபவன்தான் உண்மையான கலைஞன். அதை சிந்தித்து பார்க்கிறோம். ஐயா சொன்னாங்க 15 வயது தான் கலைஞருக்கு, முத்தமிழறிஞர் கலைஞருக்கு 15 வயது. நாடக கலைஞராய் பாண்டிச்சேரியில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை விதைக்கின்றார். தாங்க முடியாதவங்க அவரை கொலை செய்ய முயற்சிக்கிறாங்க, அடிக்கிறாங்க, உதைக்க விரட்டுறாங்க. ஒரு வீட்டுக்குள்ளே புகுந்து தப்பிச்சு வெளியே வர்றார். காயம்பட்டு வந்த 15 வயது புதுச்சேரியிலிருந்து உடம்பெல்லாம் புண்ணாகி போய் வந்த கலைஞருக்கு அன்று மருந்திட்டு காப்பாற்றியவர் தந்தை பெரியார். அப்பதான் சொல்லுவார், கலைஞர் சொல்லுவார், தன்னுடைய எல்லா நாட்களையும் நன்றி உணர்வோடு சொல்வார். எப்பயுமே பாம்பும் கீரியும் சண்டை போடும். கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். கீரிக்கும் பாம்புக்கும் யமன் போராட்டம். பாம்புக்கு யமன் கீரி தான்.
அந்த கீரி பாம்பை கொன்று போட்டுரும். பாம்பை கொல்றப்ப பாம்போட விஷம் கீரியோட உடம்புல ஏறிடும். பாம்பின் விஷம் கீரிக்கும் பாம்புக்கும் நடக்கிற சண்டையில் உடம்புல ஏறிடும். அந்த உடம்புல விஷம் ஏறுறப்ப பாம்பு செத்து போயிடுச்சு. ஆனால் கீரிக்கு விஷம் ஏறுது, காப்பாற்றிக்கிறணும். எங்கே போகும்னா காட்டுக்குள்ளே போய் அதுக்குன்னே தெரிஞ்ச ஒரு ரகசிய மூலிகை, பாம்பு விஷத்தை முறிக்கிற மூலிகை எதுன்னு தேடி பார்த்து கீரி அந்த மூலிகை செடி மீது விழுந்து புரண்டு பாம்பின் விஷத்தை முறித்து விடும். அதை போல தான் கலைஞர் சொல்கிறார், எனக்கு பொது வாழ்க்கை போராட்டத்தில் நிறைய காயங்கள், என் பொது வாழ்க்கை போராட்டத்தின் காயங்களுக்கு எனக்கு கிடைத்த ஒரே மருந்து தந்தை பெரியார் 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 என்று சொன்னார் கலைஞர். 15 வயசில் மட்டும் இல்லை, வீட்டில் அவருடைய அப்பா மிகப்பெரிய கலைஞர், மிகப்பெரிய பல கடைகள் தெரிந்த பண்துறை வித்தகர் தான் ஐயா முத்துவேலர் அவர்கள். அவர் மரணப்படுக்கையில் இருக்கிறார். கலைஞரை போய் சொல்கிறாங்க, அப்பாவுக்கு ரொம்ப நிலைமை மோசமாக இருக்குது. அன்றைக்கெல்லாம் ஆங்கில மருத்துவம் கிடையாது, அதிகமான பழக்கம் இல்லை. சித்த மருத்துவரை போய் கூட்டு வர போகிறாரு. சித்த மருத்துவரை அழைக்க போகிறாரு. அங்கே ஒரு மாநாடு நடக்குது, சித்த மருத்துவ மாநாடு. இவரை கூப்பிட போன இடத்துல அந்த சித்த மருத்துவர் சொல்கிறாரு, கலைஞர்கிட்ட, நீ வந்தது வந்துட்ட, உன் பேச்சை மக்கள் கேட்பாங்க, ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு போ. கலைஞருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலை. வீட்டில் அப்பா மரணப்படுக்கையில் சித்த மருத்துவரை அழைக்க வருகிறார், அப்பாவை காப்பாற்ற. அந்த சித்த மருத்துவரோ ஒரு உயிரை காப்பாற்றுவதை பற்றி சொல்லாமல், மேடையில் நீ பேசலைன்னா மக்கள் விரும்பி கேட்பாங்கன்ற. அப்போதும் மக்களுக்கு சொல்லிவிட்டு கலைஞர் விடை பெறுகிறார். அங்கே வீட்டில் அப்பா உலகத்தை விட்டே விடை பெற்று விட்டார். இதுதான் ஒரு கலைஞனுக்கு ஏற்படுகிற நெருக்கடி. அதேபோல் அவருடைய புதுக்கோட்டைக்கு அவர் ஒரு நிகழ்ச்சிக்கு அழைக்கிறாங்க. கலைஞர் அந்த நிகழ்ச்சிக்கு வர இயலாது. அப்போது அவரது மூத்த மனைவி பத்மாவதி அம்மையார் மரணப்படுக்கையில் இருக்கிறாங்க. வர முடியாதுன்னு மறுக்கிறாரு, கேட்கல. உடனே வந்துடலாம், நாங்கள் காரில் திரும்ப அனுப்பிடுறோம். சென்றார். திரும்ப வரும்போது அவர் அருமை மனைவியார் முகத்தை பார்க்க முடியல. ஒரு கலைஞனுக்கு தன் சொந்த வாழ்க்கையின் சோகத்தை நினைத்து பார்க்கவே நேரம் இருக்காது. அவன்தான் உண்மையான கலைஞன். மேடையில் சிரிப்பான், உள்ளுக்குள் அழுவான். அதுதான் அவன் நிலைப்பாடுகள். அதுதான் பட்டினத்தார் சொல்லுவார், மேல்புறத்தில் இனிப்பு கீழ்ப்புறத்தில் கசப்பு, இதுதானடா வாழ்க்கை என்று சொல்வார். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்பவர்கள் தான் கலைஞர்கள். இன்றைக்கு முதல்வரை சொன்னாங்க, எத்தனை விருதுகள் அத்தனையும் தக்கவருக்குத்தான். பரிந்துரைன்னு சொன்னார் ஐயா. இவர்களெல்லாம் உண்மையிலே தகுதியும் திறமையும் பெற்றவர்கள். இவர்களுக்கான விருதுகளை இன்றைய அரசு தேடி பார்த்து வழங்குகிறது. தரம் பார்த்து, தகுதி பார்த்து, உறுதி பார்த்து வழங்குகிறது. ஒரு கலைஞன் கௌரவிக்கப்பட்டால்தான் அந்த நாடு சிறப்பான திசையில் முன்னேறி கொண்டிருக்கிறது என்று பொருள். அதுபோல் நம்முடைய முதல்வர், இன்னைக்கு இருக்கிற முதல்வரும் நெருக்கடி காலம், மறுநாள் அவர் ஜெயிலுக்கு போகிறார். ஆனால் மறுநாள் சிறைக்கு போவதை பற்றி கவலைப்படாமல் முதல் நாள் இரவிலும் நாடகத்தில் நடித்து கொண்டிருந்தார் இன்றைய முதல்வர் அவர்கள். நிறைய சொல்லலாம். காலம் கருதி நாம் சிந்தித்தால் கலை இயலிசை நாடகம்ன்றதுக்கு நமக்கு நீண்ட நாள் தொடர்பு. நம்ம முத்தமிழறிஞர் கலைஞர் சிவகங்கைக்கு தாக்கி மணி விழாக்கு வர்றாங்க. அப்போ நாம் அங்கே மேடையில் இருக்கிறோம். நமது உரையை கேட்டுவிட்டு கலைஞர் பேசுகிற போது அவங்களும் நம்மளும் தான் பேசணும். கலைஞர் சொல்கிறாங்க, 96 இந்த மணி விழாவில் நான் கலந்து கொள்ள வரும்போது மனதில் பாரத்தோடு வந்தேன். சிவகங்கை மாவட்டத்திற்கு வருகிறேன். குன்றக்குடி அடிகளார் வாழ்ந்த பூமி, இன்று அவர் இல்லையே என்ற ஆதங்கத்தோடு வந்தேன். இப்போதுதான் மேடையில் பொன்னம்பல அடிகளாரின் பேச்சை கேட்டேன். இல்லை, நம் அடிகளார் மறையவில்லை. பொன்னம்பல அடிகளாரின் உருவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் குரலை கண்களை மூடிக்கொண்டு கேட்டேன். அடிகளார் தான் பேசிக்கொண்டிருக்கிறாரோ என்று எனக்கு நினைப்பு வந்தது. இதை நான் அவரை பாராட்டுவதற்காக சொல்லவில்லை, புகழ்வதற்காக சொல்லவில்லை. என்னுடைய வேண்டுகோள் இதுதான். தென் மாவட்டம் ஜாதி தீயில் எரிந்து கொண்டிருக்கிறது. பெரியவர் இருந்தால் என்ன பணியை செய்வாரோ அந்த திருப்பணியை நீங்கள் செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளை வைக்கிறேன் என்றார். அதற்கு பிறகு நமது பயணம் தென் மாவட்டத்தை நோக்கி ஒரு அமைதி பயணத்தை,
சமுதாய நல்லிணக்கப் பணிகளை செய்துவிட்டு நாம் மதுரையில் அவரை சந்திக்கிறோம். மதுரை மாநகராட்சியின் வெள்ளி விழா. அப்போது நாம் கொடுத்த செயல் திட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்றினார். அப்போது மலர்ந்ததுதான் சமத்துவபுரம் என்ற அருமையான திட்டமும் கூட. இப்படி பொது வாழ்க்கை பயணத்தில் நல்லிணக்கப் பணிகளுக்கு உறுதுணையாக எந்நாளும் நம்முடைய இன்றைய முதல்வரும் அன்றைய கலைஞரும் விளங்கிக் கொண்டிருந்தார்கள். அதற்கு பிறகு இந்த சமத்துவ பணிகளுக்கு பிறகு சென்னையில் ஒரு கூட்டம், கலைஞருடைய நூல் வெளியீடு, நெஞ்சுக்கு நீதி 4ஆம் பாகம் வெளியிடுறாங்க. அதில் நாம் சிறப்பு பேச்சாளர் பேசுகிறோம். பேசி முடிந்தவுடன் கலைஞர் உதிர்த்த முத்தான வார்த்தை, நெஞ்சுக்கு நீதி நூல் வெளியீட்டு விழாவில் குன்றக்குடி பொன்னம்பல அடிகளாரின் பேச்சை கேட்டேன், நான் மயங்கி போனேன். அடிகளாருக்கு சொல்லுகிறேன், இது உங்களின் அரசு, ஆணையிடுங்கள், பணிகளுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் என்றார். அந்த ஆண்டு தமிழிசை இயலிசை நாடக மன்றத்தில் இசைத்தமிழுக்கு விருதுகள் இருந்தது, நாடகத்துறைக்கு விருதுகள் இருந்தது, திரைப்பட நடிகர் நடிகைகளுக்கு விருதுகள் இருந்தது, திரைப்பட இசைக்கலைஞர்களுக்கு விருது இருந்தது. ஆனால் தெருவோரத்தில், சாலையோரத்தில், பட்டிமன்றங்களில், தெருமுனை பேச்சுக்கள் பேசுகிற தமிழ் பேச்சாளனுக்கு, சொற்பொழிவாளனுக்கு விருதுகள் கிடையாது. அந்த விருதை இயற்றமிழ் விருது என்று முதலில் ஏற்படுத்தி அந்த விருதை முதலில் நமக்கு வழங்கியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அதை நன்றியோடு நாம் நினைவு கூறுகிறோம். இது நமக்கு விருது கிடைத்தது என்பதல்ல, இதற்கு பிறகு எத்தனை தமிழ் பேச்சாளர்கள் விருதுகள் பெற்று சமுதாயத்திற்கு பயன்படுகிறார்கள் என்பதற்காக. அதற்கு பிறகு கலைமாமணி விருது வழங்கும் விழா, முத்தமிழறிஞர் முதல்வர் கலைஞர் மேடையில் இருக்கிறார். நாம் விருது பெறும் அரங்கத்தில் ஒரு பார்வையாளராக, விருது பெறுபவராக அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல இருக்கிறோம். அங்கே இருந்து கலைஞர் பார்த்தார். பார்த்த பிறகு அன்று நம்மோடு கலைமாமணி விருது பெற்றவர் திரைப்பட நடிகர் சிவகுமார் அவர்கள் வந்திருந்தாங்க. அவர் பேசினார். அவரை ஏற்புரையில் பேச சொன்னாங்க. முதல்ல சிவகுமார் பேசினார். பேசுகிறப்ப கலைஞரின் சாக்ரட்டிஸ் வசனத்தை பேசினார். உன்னையே நீ அறிவாய், உன்னையே நீ அறிவாய். இந்த உபதேசத்தின் உண்மையை உணர்வதற்காகத்தான் உங்களையெல்லாம் அழைக்கின்றேன். கிரேக்கத்தின் கீர்த்திமிக்க இளைஞர்களே, ஓடோடி வாருங்கள், ஓடோடி வாருங்கள் என்று அந்த நீண்ட வசனத்தை மூச்சு விடாமல் பேசினார். சிவகுமார் அவர்கள், நடிகர் சிவகுமார் அவர்கள் பேசி இறங்கிய பிறகு நம்மையும் கலைஞர் மேடைக்கு அழைத்தார் ஏற்புரை சொல்ல. அதற்கு சில தினங்களுக்கு முன்புதான் ஒரு துயரச் செய்தியில் கலைஞர் மனம் காயப்பட்டிருந்தது. அன்றைய முதல்வர் கலைஞர் அவர்களின் மனம் காயப்பட்டிருந்தது. அந்த காயத்தில் அவர் இருக்கிற நேரத்தில் நாம் பேசிய 2 வார்த்தைகள் தான் மேடையில் ஏற்புரையில். நடிகர் சிவகுமார் அவர்கள் பேசினார்கள். கலைஞரின் சாக்ரட்டிஸ் வசனத்தை இப்போது பேசினார்கள். சாக்ரட்டிஸ் பேசினான், கிரேக்கத்து இளைஞர்களுக்காக பேசினான். ஆனால் அவனுக்கு நஞ்சு கொடுக்கப்பட்டது. நஞ்சை உண்ட சாக்ரட்டிஸ் இறந்து போனான். நஞ்சுண்ட சாக்ரட்டிஸ் என்ற பேரறிஞன் மடிந்து விட்டான். ஆனால் தமிழ்நாட்டில் சில நாட்களுக்கு முன்பு கலைஞருக்கும் சொல்லுணாத துன்பம் நஞ்சை போல தாக்கியது. ஆனால் நஞ்சை போல் தாக்கிய அந்த துயரத்திலிருந்து எப்படி கலைஞர் மீண்டார்? அவருக்குத்தான் தமிழ் மாமுனிவன் திருவள்ளுவன் சொல்லி தந்திருக்கிறானே, பெயக்கண்டும் நஞ்சுண்டு அமைபவர், பெயக்கண்டும் நஞ்சுண்டு அமைபவர், நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். சாக்ரட்டிஸ் நஞ்சுண்டு இறந்து போனான். கண்முன்னால் தான் நஞ்சை தருகிறார்கள். நஞ்சை உண்டும் கலைஞர் வாழ்கிறார் என்றால் தமிழ் மாமுனிவர் திருக்குறளை, திருவள்ளுவரின் திருக்குறளை ஆழமாக கற்ற காரணத்தால் என்று கலைஞரின் மனம் நெகிழ்ந்தது. இதுதான் ஒரு கலைஞனுக்குரிய நிலைப்பாடு. எவ்வளவு துன்பம் வந்தாலும், எவ்வளவு துயரம் வந்தாலும், சமூகத்தில் எவ்வளவு பெரிய சிக்கல் வந்தாலும், தன் வாழ்வில் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் மக்களுக்காக கலை மக்களுக்காக என்று வாழ்ந்த கலைஞரும் கலைஞர்தான். இன்றைய முதல்வரும் ஒரு கலைஞர்தான். அந்த நிலைப்பாட்டில்
நாடகக் கலைஞர்கள், இசைக்கலைஞர்கள், இயற்றமிழ் கலைஞர்கள் என்ற வேறுபாடு பாராமல் எல்லா கலைஞர்களும் நாட்டிற்கும் சமூகத்திற்கும் தங்கள் வாழ்வை மேம்படுத்த தங்கள் கலை வாழ்க்கை பயணத்தை பயணிக்க வேண்டும். இன்றைக்கு இந்த மேடையில் உணர்ச்சிமிக்க உரையை, எழுச்சிமிக்க உரையை ஆற்றிய பாராட்டுதலுக்குரிய பாலசுப்ரமணியம் அவர்களது அருமை தந்தையார் கலைக்காகவே வாழ்ந்தார், கலைக்காகவே எல்லா தியாகங்களையும் செய்தார். வள்ளலார் என்ற உருவத்திலேயே நடிப்புக்காக வள்ளலார் அல்ல, தானே ஒரு வள்ளலாராய் வாழ்ந்த முத்துச்சாமி என்ற அந்த பெருமகனார் பெரும் கலைஞராக கலைத்துறையில் பயணித்து அந்த பாதையில் இன்று அவரும் பயணிப்பது பாராட்டுக்குரியது. வள்ளலாரை நினைக்கிற போதெல்லாம் நமக்கு வருகிற செய்தி இதுதான். இப்போ உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கு சண்டை நடந்தது சில மாதங்களுக்கு முன்பு. பெரும் சண்டை, கட்டடங்கள்லாம் இடிஞ்சு விழுகுது. அந்த இடிபாடு கட்டடம் இடிஞ்சு விழுகிறப்ப அத்தனை பேரும் மடிந்து போகிறாங்க. ஆனால் அந்த கட்டட இடிபாட்டிலிருந்து ஒரு குழந்தை வருது, காயமே இல்லாமல், காயமேதுமின்றி உயிர் தப்பி சின்னஞ்சிறிய சிறுமி தவழ்ந்து வருகிறாள், பேசுகிறாள். அந்த குழந்தை அழுது கொண்டே. பத்திரிக்கைக்காரங்க கேட்குறாங்க, நீ எந்த ஊர், ஆர் யூ உக்ரைன் ஆர் யூ ரஷ்யான்னு கேட்குறாங்க. அந்த குழந்தை பதில் சொல்லலை. நீ உக்ரைனா ரஷ்யாவா, ஆர் யூ கிறிஸ்டின் ஆர் யூ முஸ்லீம், அப்பையும் அந்த குழந்தை பதில் சொல்லலை. நீ கிறிஸ்டினா முஸ்லீமா சொல்லலை. இப்போ கொஞ்ச நேரம் கழித்து அந்த குழந்தை அழுதுகிட்டே சொல்லுது, ஐ எம் ஹங்க்ரி என்று சொன்னது, நான் பசியோடு இருக்கிறேன் என்றது. இந்துவா கிறிஸ்டினா முஸ்லீமா என்பதற்கு பதில் இல்லை, உக்ரைனா ரஷ்யாவா என்பதற்கு பதில் இல்லை. ஐ எம் ஹங்க்ரி, நான் பசித்திருக்கிறேன் என்று சொன்னதே இதுதான் உலகத்தின் நோய். பசிப்பிணி அறுக்க வேண்டும், அறுபட வேண்டும் என்று சொன்னவர் வள்ளல் பெருமான். யாராயினும், எந்த தேசத்தவராயினும், எந்த நாட்டவராயினும் அவரின் பசித்தீயை அணைத்திடுக என்றார். அந்த நிலையில் தான் வள்ளலாருக்கு இன்றைக்கு நாம் வள்ளல் பெருமானை சிந்திக்கிற நேரத்தில் 200 கோடிக்கு வள்ளலாருக்கு மிகப்பெரிய செயலகத்தை அமைத்திருப்பவர் நம்முடைய முதல்வர் அவர்கள். எங்கு நோக்கினும் வள்ளலாரின் பெருமையை பறைசாற்றுகிற வகையில் தனிப்பெரும் கருணை நாள் என்று கொண்டாடுகிறார்கள். இப்படியெல்லாம் சிறப்புடன் விளங்குகிற கலைத்துறைக்கு மிகப்பெரிய கௌரவத்தை ஏற்படுத்தியிருக்கிற நம் முதல்வர் அவர்களை போற்றி பாராட்டி, நம்முடைய பாராட்டுதலுக்குரிய காந்தி அவர்கள் எவ்வளவு துன்பம் வந்தாலும் தன் கலைப்பயணத்தை இடையறாது நிறுத்தாமல் பயணிக்கிற அவரையும் பாராட்டி, இந்த கலைஞர்கள் அனைவரையுமே பாராட்டி வாழ்த்தி, நாம் கல்லூரி பருவத்தில் பயணிக்கிற போது இன்றைக்கி சங்கரதாஸ் சுவாமிகளுடைய நினைவு விழா, மதுரையில் கல்லூரிக்கு செல்லுகிற போதெல்லாம் தமுக்க மைதானத்தில், நம்ம படித்த கல்லூரி யாதவர் கல்லூரி, தமுக்க மைதானத்தில் பேருந்து நிற்கும். பேருந்து நிற்கிறப்ப ஒரு அருள்மயமான, அன்புமயமான, கருணைமயமான ஒரு உருவம் இருக்கும். அப்போ நம்ம பேர் கூட நமக்கு தெரியாது, கீழே சங்கரதாஸ் சுவாமிகள்னு இருக்கும். அவர் யார், இவர் தான் ஒரு துறவி முனிவர் என்று எண்ணுவோம். எண்ணி நம் மனதுக்குள் அவரை மானசீகமாய் வழிபாடு செய்வோம். அன்றைக்கு அவர் சிலையை வழிபாடு செய்தோம். இன்றைக்கு அவர் கலையை போற்றுகிற விழாவில் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி, மன நிறைவு என்று சொல்லி, நம்முடைய சங்கரதாஸ் சுவாமிகளின் நினைவில் நாடகக் கலைஞர்களாக இருந்தாலும், இசைக்கலைஞர்களாக இருந்தாலும், இயற்றமிழ் வித்தகர்களாக இருந்தாலும் நம்முடைய பயணம் சமூகத்திற்கு, நாட்டிற்கு, மக்களுக்கு என்ற நிலையில் நாளும் பயணம் செய்வோம், பணி செய்வோம் என்று சொல்லி, அனைவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை, கலைமாமணி விருது பெற்றிருக்கிற அம்மையார் தமிழ்ச்செல்வி அவர்களையும் ஏஆர்ஏ கண்ணன் அவர்களையும் பாராட்டி வாழ்த்தி, இந்த பெருவிழாவை குன்றக்குடியின் திருவிழாவாக நடத்தியிருக்கிற நம் அன்புக்குரிய சகோதரர் எம்ஆர்எம் பாலசுப்ரமணியம் அவர்களையும் பாராட்டி, பல காந்தி அவர்களையும் வாழ்த்தி, அனைவருக்கும் நன்றி கூறி, நல் வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆத்தங்குடி ஆர்எம் துரைராஜ் அவர்கள். வா வேகமா வா.